சால்விங்கில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னென்னா டிஎன்ஏ ஸ்டோரேஜ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து இன்புட் வேல்யூவில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம 00ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஏவாக மாற்றணும், 01 இருந்துச்சுன்னா டியாக மாற்றணும், 10 இருந்துச்சுன்னா சி, 11 இருந்துச்சுன்னா ஜின்னு மாற்றணும். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் ஒன்று யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். 00ன்னு இருந்துச்சுன்னா ஏ, அங்கே என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் நான் வந்து இங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணேன். அந்த ஃபார் லூப்பில் ஸ்டார்டிங் வந்து ஐஏ. எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்பிள் இன்புட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல எனக்கு இருக்கிற இந்த இன்புட் தான் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த ரிசல்ட்டில் வரும். ஏன்னா நான் வந்து இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் அதை தான் எடுத்திருக்கேன். இன்புட்டில் இருக்கிறத நான் அப்படியே இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன் நியூ லைனில். ஸோ அப்படின்னும் போது எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, இந்த 4 வரும், 2 வரும். ஆனால் இந்த 4, 2லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை இந்த 0 இந்த வேல்யூ மட்டும்தான் எனக்கு தேவை. ரைட்டா? ஸோ அப்போ வந்து எனக்கு அது தேவையில்லைல்ல. ஸோ அதனால் நான் பண்ணிட்டேன் 1ன்னும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த 4ன்றது எனக்கு அவாய்ட் ஆகிடும். ரெண்டாவது வந்து நான் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த வேல்யூ விட்டுட்டு எனக்கு இந்த வேல்யூ எடுத்துட்டேன்னா இந்த வேல்யூ எனக்கு தேவையில்லாத ஒன்று தான். ரைட்டா? ஸோ அதனால் நான் விட்டுட்டு 2 + 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுடுறேன். அவாய்ட் பண்ணிடுறேன் இந்த வேல்யூவை அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்து பைனரி ஸ்ட்ரிங்கில் வந்து i+1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். எடுத்துக்கின வேல்யூக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரிங் லென்த் எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ரிங் லென்த்து +2. இது வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் கம் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வேல்யூ எடுத்துட்டேன். இந்த வேல்யூ வந்து ij அப்படின்னும் போது j அண்டு j+1. இது எப்படி கான்வர்சேஷன் வரும்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டில் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இதோடது வந்து எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான வேல்யூ வந்து இந்த மாதிரி வரும். 0 0 0 0 1 1 இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரும். இந்த வந்து நான் வந்து ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபார் லூப்பில் இதோட லென்த் எடுத்துட்டேன் +1 அப்படின்னும் போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்ன அவுட்புட் வரும்னா 0 0ன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பைனரி சர்ச் ஜே வந்து எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவு, அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு செகண்ட் வேல்யூ. ஸோ அதுக்காக +1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து இந்த அவுட்புட்டை நான் ப்ளஸ் பண்ணி ஃபைனலாக வந்து ரிசல்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து டிஎன்ஏ மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே யூஸ் பண்ணுறேன்ல, அந்த அரேயில் இது ஃபஸ்ட்டு ஒன் வந்து 0, ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நான் வந்து செக் பண்ணுறேன். அந்த கீயோடு எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதோட வேல்யூ வந்து இதோட இந்த ரிசல்ட்டோட நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன வந்துச்சு, 0ன்னு இருந்துச்சா, அப்போ 0ன்னா எனக்கு அதோட ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா ஏ. ஸோ இந்த ஏ இது வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கே நம்ம பண்ணும்போது கூட ஸ்ட்ரிங்கை நம்ம ஃபார் லூப்பில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு வந்து 1 பை 1 ஒவ்வொரு கேரக்டரையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஆக்சஸ் பண்ண முடியும்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். இதே சேம் கான்செப்ட் தான் எல்லா லாங்குவேஜுக்குமே. நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா லாங்குவேஜுக்கும் சேம் கான்செப்ட் தான். ஆனால் என்ன கொஞ்சம் சின்டாக்ஸ் மட்டும் மாறும். ஓகே, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.